ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான தி டோர் அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட டிசைனில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த கட்டுமான பணியின் போது அங்கிருந்த ஒரு பழைய கோயிலை இடிக்க வேண்டியதாயிருது. அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண தான் போறாங்க. ஆனாலும் அந்த கோயிலை இடிச்சதுக்கு அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல இருந்து ஹீரோயின் தங்கி இருக்கிற இடம் வரைக்கும் அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் ஹீரோயினை சுற்றி நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுடைய கண்களுக்கு அப்பப்போ அழுதுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய உருவம் தெரியுது. படுத்தா தூக்க வர மாட்டேது. ஒரே மாதிரியான கனவு வருது. அதனால இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத நண்பர்களோட உதவியோட இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திடுக்கிடும் உண்மைகள் தான் இந்த படத்தோடைய ட்விஸ்டே. ஸோ என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனுடைய அப்பாவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய அப்பா பேரு ரத்தினம். இவர் ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு இருக்காருங்க. ஹீரோனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில ஏதோ ஒரு பிரச்சனை போல. அதனால ஹீரோனுடைய அப்பா கிட்ட ஹீரோயின் பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. ஹீரோனுடைய அப்பா மதுரையில் இருக்கிறாரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு மிகப்பெரிய கட்டுமான பணியில ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க அப்பா கிட்ட இருந்து தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்குது. ஹீரோயின் கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு பழமையான கோயில் ஒன்று இருக்குதுங்க. அது ஒரு அம்மன் கோயில். அந்த அம்மன் கோயிலை இடிச்சிட்டு ரீலோகேட் பண்ண போறாங்க. சென்னையில இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அந்த கோயிலை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறாருங்க. அது நள்ளிரவு அப்படின்றதுனால ஊர்ல ஒரு வண்டி வாகனங்களும் இல்லைங்க. இவர் மட்டும் தனியா ஸ்கூட்டர்ல வண்டியில வந்துகிட்டு இருக்காரு. அப்போ வானத்துல இருந்து ஒரு மழை துளி இவர் மேல வந்து படுதுங்க. அது சாதாரண மழை துளியா இல்ல. அது பாக்குறதுக்கு ஐஸ் கட்டி மழை துளி மாதிரி இருக்குதுங்க. தொடர்ந்து அவர் மேல மட்டும் அந்த மழை துளி விழுக ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா அப்படியே பிரிட்ஜுக்கு கீழே போகுது. உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட். அவ்வளவுதாங்க, ஹீரோயினுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. எந்த வண்டி வாகனங்களும் ரோட்ல இல்லாத டைம்ல இவரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாருங்க. அதுவும் மர்மமான முறையில. அவர் கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டினால அப்படியே உறைஞ்சு போகுது. அங்க கட் பண்ணா ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள ஹீரோனுடைய அப்பா பேய் மாதிரி நின்னுட்டு இருக்காருங்க. அதை பார்த்து பட்டனை ஹீரோயின் கண் முழிச்சிடுறாங்க. இதே மாதிரியான கனவு ஹீரோனுடைய அப்பா இறந்ததுல இருந்து அடிக்கடி ஹீரோனுக்கு வந்துகிட்டு இருக்குதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சென்னையில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மேனேஜர் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மினியேச்சர் ப்ராஜெக்ட்டை பாக்குறாருங்க. அந்த ப்ராஜெக்ட்ல இருந்த அந்த பழமையான கோயிலை பாத்தீங்கன்னா இடிச்சு ரீலோகேட் பண்றதற்கான டிசைன் எல்லாத்தையுமே ஹீரோயின் போட்டு வச்சிட்டாங்க. ஆனா இன்னும் அதற்கான வேலையை தொடங்கவே இல்ல. 3 மாசத்துக்கு முன்னாடியே முடிய வேண்டிய இந்த வேலையை ஏன் இன்னும் தொடாமையே வச்சிருக்கீங்க அப்படின்னு இந்த மேனேஜர் விநாயக் அப்படின்ற ஒரு நபரை பார்த்து கேட்க, விநாயக் சொல்றாரு, இந்த வேலையை நம்ம ஹீரோயின் தான் பண்ணணும் சார். உங்களுக்கே தெரியும் ஹீரோனுடைய அப்பா இறந்துட்டாங்க. சோ அதுக்காக அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு புரியுது, இருந்தாலும் ஒரு வாட்டி அவங்க கிட்ட பேசுங்க, இந்த வேலையை சீக்கிரமா தொடங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் சொல்றாருங்க. இப்போ இந்த விநாயக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு போன் அடிச்சு இந்த டெம்பிள் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க சொல்றாருங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற ஒரு ஆளை வச்சு அந்த வேலையை பாத்துக்கோங்க, என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்ல மித்ரா, ஆரம்பத்துல இருந்து நீங்க தான் எல்லா ஒர்க்குமே பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க இனிமேல் நான் வேலைக்கு வரதா இல்ல, என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஹீரோனும் தங்கச்சியும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்காருவாங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து பேசுவாங்க, நடந்து போச்சு, இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்க போற அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. உன்ன மாதிரியே நானும் டைம் வேணும் அப்படின்னு ரூம்குள்ள போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சேன் அப்படின்னா உங்க 2 பேர்த்த யார் பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் கோச்சிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. நீ ஏமா அக்காவை திட்டிக்கிட்டு இருக்க, அவதான் எமோஷனல் டைப்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஷாலினி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோனுடைய அம்மா சொல்றாங்க, நாங்கெல்லாம் பேசி எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணமா, அவ சமாதானமாகற மாதிரி இல்ல, அட்லீஸ்ட் நீயாவது பேசி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஷாலினி பேசுறாங்க. அப்பதான் ஹீரோனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயமே தெரிய வருதுங்க. பேசிக்கா நம்ம ஹீரோயின் சென்னையில இருந்து மதுரைக்கு கிளம்பி வந்துட்டு இருந்திருக்காங்க. கரெக்டான டைமுக்கு ஃப்ளைட் கிடைக்கல. சப்போஸ் ஹீரோனுக்கு மட்டும் கரெக்டான டைம்ல ஃப்ளைட் கிடைச்சிருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி அவங்க அப்பாவை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டான டைம்ல ஹீரோயினால இந்த இடத்துக்கு வர முடியாதனால தான் அவங்க அப்பாவோட உசுறு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஆனா ஷாலினி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த இடத்துலயே உன்னுடைய அப்பா உசுறு போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கே எடுத்துட்டு வந்தாங்க, அதனால நீ வந்திருந்தாலும் உன்னால எதுவும் பண்ணியிருக்க முடியாது, ஸோ நீ எதுவும் அதை நினைச்சலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு வரக்கூடிய கனவு பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டெய்லி எனக்கு ஒரே கனவு வந்துகிட்டு இருக்கு, அந்த கனவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அப்படியா என்ன கனவு அப்படின்னு கேட்க, அது ஒரு திக் ஃபாரஸ்ட், நான் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்கேன், அங்க என்னுடைய அப்பா பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு, நான் நல்லா தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, இதே கனவு எனக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ஹீரோயின் சொல்றாங்க. அங்க கட் பண்ணா சென்னையில இருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த பில்டிங்ல 15வது மாடியில இருந்து அங்க வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் திடீர்னு கீழே குதிச்சு இறந்து போறாருங்க. இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுல இருக்கக்கூடிய டிவில ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த கட்டுமான பணியில
ஈடுபட்டு இருந்த ஊழியருடைய கவனக்குறைவு காரணமாக தான் ஒரு மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனாரு அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு ஹீரோனோட தங்கச்சி தான் போய் டோர் ஓபன் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோன் ஒர்க் பண்ற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மேனேஜர் தான். வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? எங்கடா இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஃபைனலி வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனோட தங்கச்சி சொல்றாங்க. ஸோ ஹீரோனை வேலைக்கு திரும்ப கூட்டு போறதுக்காக வருவாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனோட தங்கச்சி எதிர்பார்த்து இருந்திருக்காங்க போல. ஹீரோனுடைய அப்பாவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட மேனேஜரும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க. விநாயக் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு சொன்னேன் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஹீரோன் சொல்றாங்க, இந்த ஒரு நிலையில என்னோட அம்மாவையும் தங்கச்சியும் தனியா விட்டுட்டு வர முடியாது, அதனாலதான் அங்கிள் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இந்த மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காலேஜ் படிக்கும்போது உன்னோட அம்மா பயங்கர போல்டா இருப்பாங்க, அதை பார்த்து தான் உன்னோட அப்பா உன்னோட அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுனா, அதே போல்டுனஸ் உன்கிட்டயும் இருந்தது, உன்னை ஏன் தெரியுமா இந்த வேலையில எடுத்துக்கிட்டேன், நீ இன்டர்வியூக்கு வரும்போது உன்னோட அப்பா சொன்னாரு, என் பொண்ணு அப்படின்றதுக்காக இவளை வேலைக்கு எடுத்துக்காத, இவகிட்ட உண்மையிலேயே டேலண்ட்டும் அந்த போல்டுனஸும் இருந்தது அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஒரு டேலண்ட்டை நான் பார்த்தேன், அதனால தான் உன்னை நான் வேலையில் எடுத்துக்கிட்டேன், நீ போய் இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் கேட்குறாருங்க. அதுக்கு ஹீரோனுடைய தங்கச்சி சொல்கிறாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்கக்கூடிய கோயிலை இடிச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அக்கா ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருந்த கோயில் பழங்காலத்து கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பூஜை எல்லாமே நடக்கணும், அப்பதான் வந்து அது ஒரு கோயில். ஆனால் அது ரொம்ப வருஷமா பூட்டப்பட்ட ஒரு அபண்டனான கோயில். அந்த கோவிலை நம்ம இடிச்சாலும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ளேயே திரும்ப அந்த கோயிலை கட்டுறதுக்கான பிளான் இருக்குது, அதற்கான டிசைனையும் நீ போட்டுட்ட தானே, அதனால நீ அந்த வேலையை வந்து தொடங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த மேனேஜர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. ஹீரோனும் பாத்தீங்கன்னா சரின்னு கேட்டுட்டு ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வராங்க. சென்னையில நம்ம ஹீரோன் ஸ்டே பண்ணக்கூடிய அந்த வீட்டில் கொண்டு போய் டிராப் பண்றாங்க. அந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு கூட தான் பாத்தீங்கன்னா அந்த வீட்டை நம்ம ஹீரோன் ஷேர் பண்ணிக்க போறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் கிட்ட சிறு சிறுன்னு தான் விழுகிறா, சரியா பேச மாட்டேன்றா, அதுதான் உன்னோட ரூம் போய்க்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா, பெருசா இன்ட்ரோ கூட ஆக மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு போறாங்க. மேனேஜரும் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நீயும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தாமா, அதனால உனக்கு எந்த நேரத்தில் என்ன உதவினாலும் என்கிட்ட தயங்காம கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேக் டு ஒர்க் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பத்தியெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட ஒர்க் பண்ணக்கூடிய விநாயக் அவரோட வீட்டில் இன்னைக்கு ஈவினிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா, அதனால இன்னைக்கு ஈவினிங் ஒரு கான்ட்ராக்டர் கூட ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு என்னால் போக முடியாது, எனக்கு பதிலாக நீங்க போக முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த கான்ட்ராக்டர் சில பல சேஞ்சஸ் சொல்லுவாரு, அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு வந்தா போதும், ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும், டிரைவரே கூட்டிட்டு போயிட்டு டிரைவரே கொண்டாந்து விட்டுருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா விஸ்வா அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா இந்த பேராசைக்காலஜி எல்லாம் இருக்கு இல்லையா, பேய் பூதம் ஆன்மா இதை பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காரு. ஒரு டிவி சேனல்ல அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிவி சேனல்ல தான் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டான ஷாலினி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகும்போது ஷாலினிக்கு ஃபோன் பண்றாங்க. ஷாலினி ஒரு இன்டர்வியூல பிஸியா இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டையும் ரீச் பண்றாங்க. இப்போ ஹீரோனை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணார் இல்லையா, அந்த கேப் டிரைவர் வந்து ஹீரோயின் கிட்ட தயங்கி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த டிரைவர் சொல்றாரு, அவரோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்களா, ரொம்பவே பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செஞ்சிருக்காங்களாம், ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் மேடம் அப்படின்னு கேட்க, என்னோட மீட்டிங் முடியறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும், அதுக்குள்ள வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு டிரைவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கும் அந்த கான்ட்ராக்டருக்குமான மீட்டிங் ஏற்பாடு பண்ணப்படுது. கான்ட்ராக்ட் போட்டதை விட மெட்டீரியல் ரொம்ப ஜாஸ்தியா இறக்குனதுனால அவருக்கு பயங்கரமா லாஸ் ஆயிட்டு இருக்குது, அதனால அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, அந்த முடிவெல்லாம் என்னால எடுக்க முடியாது சார், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்றதுக்காக நான் டிசைன்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அது கண்டிப்பா ப்ராப்ளத்துல தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த பில்டிங்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான சத்தங்க. பாத்தீங்களா மேடம், இப்போ இந்த ஒரு ஆக்சிடென்ட் இது எல்லாமே தேவையில்லாத செலவா தான் அமைஞ்சுக்கிட்டு இருக்குது, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பயங்கரமான லாஸ் மேடம். சரி மேடம், உங்க கேப் டிரைவருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களை அமுச்சு விட்டுட்டு நான் கிளம்புறேன், ஏன்னா போலீஸ் வர போறாங்க, போலீஸ் வரும்போது நீங்க இங்க இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, கேப் டிரைவருக்கு ஃபோன் அடிச்சா அவரு ஹாஸ்பிட்டல்ல லாக் ஆயிட்டதா சொல்றாரு, அவரால வர முடியாதுன்னு சொல்றாரு. அந்த கான்ட்ராக்டர் கிட்ட நீங்க போய் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாருங்க, நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி மேடம், உங்க ஃப்ரெண்டை பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு வர சொல்லிக்கோங்க, நீங்க போயிட்டு பஸ் ஸ்டாப்ல நில்லுங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல நிக்காதீங்க, போலீஸ் இங்க வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் பக்கத்துல இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாப்புக்கு போறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, ஃப்ரெண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோன் பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தங்க அழுவுற மாதிரி சத்தம் கேட்குங்க. என்னடான்னு பார்த்தா முன்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. யார் இந்த பொண்ணு, எதற்காக இந்த ராத்திரி இங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை டச் பண்ணலாம் அப்படின்ட்டு கிட்ட போகும்போது அந்த பொண்ணு பட்டுன்னு காணாம போயிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. ரியாஸ் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோனை கூப்பிட்டு, நீங்க யாரு, எதற்காக இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல ஃப்ரெண்டு வருவா கூட்டிட்டு போறதுக்காக, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் தான் இவளை இங்க வெயிட் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த இடம் அவ்வளவு சேஃபான இடமெல்லாம் கிடையாது, முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க, இங்கெல்லாம் நிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாருங்க. ஹீரோனை கொண்டு போய் வீட்டில் டிராப் பண்ணும்போது ஹீரோன் எதுவுமே பேசாம அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஹீரோனோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, அவங்க அப்பா இறந்ததுல இருந்து இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல கடந்த 4 மாசத்துல மட்டும்
5 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோனோட வீட்டில் ஹவுஸ்மேட் இருக்கா இல்லையா, அவ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பயங்கரமா திட்டி விட்டுறா. எதுக்கு அன்டைம்ல எல்லாம் வீட்டுக்கு வர, உனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்லாம் என்கிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்காத, நானும் ஒர்க் போகக்கூடிய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அவளோட ரூம்குள்ள போயிடுறா. சரி சாரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க ரூம்குள்ள போலாம் அப்படின்ட்டு நினைக்கும் போது ரூம்குள்ள வராத அப்படின்ற மாதிரி திட்டிட்டு பட்டுன்னு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஷாலினி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அப்போ இந்த ரியாஸ் அப்படின்ற இன்ஸ்பெக்டரும் உயரதிகாரியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாஸ் என்ன சொல்றாருன்னா, கடந்த 4 மாசத்துல மட்டும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல 5 பேர் இறந்து போயிருக்காங்க. இது விபத்து மாதிரி எனக்கு தெரியல, இதுக்கு பின்னாடி வேற என்னவோ இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல உயரதிகாரி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இப்போ ஷாலினி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. அன்னைக்கு ராத்திரி நம்ம பார்த்தோமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கு, நீங்க ரிப்போர்ட்டர் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, டிவி சேனல்ல ப்ரொடியூசரா இருந்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எஸ்பி கிட்ட ரிப்போர்ட் வாங்குறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்குமா, ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைன்னா உங்களுக்கே கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவல்துறை உங்களுடைய நண்பன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரியாஸும் ஃபோன் நம்பர் கொடுக்குறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹவுஸ்மேட்டுக்கும் சேர்த்து சமைக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அப்பதான் தங்கச்சி சொல்றாங்க, அம்மா முன்ன மாதிரி இல்லக்கா, எப்போ பார்த்தாலும் அப்பாவோடைய நினப்பிலே இருந்துட்டு இருக்காங்க, அப்பா அங்கங்க நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவ பேச கட் பண்ணிடுறா. அடுத்த நாள் வழக்கம் போல நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனா இந்த கான்ட்ராக்டருக்கும் மேனேஜருக்கும் பயங்கரமான ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்குதுங்க. என்ன ஆர்குமெண்ட் அது அப்படின்னு ஹீரோயின் விநாயக் கிட்ட கேட்கும்போது அப்பதான் விஷயம் தெரிய வருது. இந்த கான்ட்ராக்டர் பாத்தீங்கன்னா கொரோனால ஏகப்பட்ட லாஸை சந்திச்சுட்டாருங்க. லேபர் சார்ஜ், மெட்டீரியல் வேஸ்ட், அது மட்டும் இல்லாம இறந்தவங்களுக்கான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகபோகமா அவர் கையில இருந்து காசு போயிருந்துருக்குதுங்க. ஸோ அதனால இவர்கிட்ட சுத்தமா ப்ராஃபிட்டே இல்லையா. ஸோ ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதான். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இருக்கு இல்லையா, அங்க இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷனை எழுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க அங்கதான் இடமே இல்லையே அப்படின்ட்டு. அந்த கான்ட்ராக்டர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள பார்க்கு, ஜிம்மு, கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இன்னொரு பில்டிங்கை கட்டி விட்டோம்னா அந்த பில்டிங் சேல் ஆச்சுன்னா அதன் மூலமா காசு வரும் இல்லையா, அந்த காசை வச்சு இவங்க ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இந்த கான்ட்ராக்டர் ஐடியாவை கொடுக்குறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என்னமா நினைக்கிற அப்படின்னு இந்த மேனேஜர் கேட்கிறாரு. ஹீரோயின் தயங்குறாங்க. அட இது ஒரு ஓப்பன் டிஸ்கஷன் தாமா, நீ என்ன நினைக்கிற அப்படின்றத ஓப்பனா சொல்லு அப்படிங்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் வீடு வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கனவு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொருத்தங்களும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு வீடு வாங்குறாங்க. வீடு வாங்குற இடத்துல அம்யூனிட்டிஸ் இல்லைன்னா என்ன பண்றது, குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் வேணும், பெரியவங்க நடக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா தானே அது ஒரு வீடு. மக்கள் அப்பதானே அந்த இடத்துல காசு கொடுத்து வாங்குறதுக்கு முன் வருவாங்க. எந்த ஒரு அம்யூனிட்டிஸுமே இல்ல, எல்லாமே கட்டடமா இருக்குது அப்படின்னா எப்படி மக்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற கேள்வியை நம்ம ஹீரோயின் முன்வைக்கிறாங்க. இங்க ஒரு வீட்டை வாங்குறவங்க வாழ்நாள் முழுக்க சேர்த்து வச்ச காசை கொண்டாந்து போட்டு வீடை வாங்குவாங்க. இன்னும் சிலர் சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வித்து அங்கிருந்து இங்க வந்து வீடு வாங்குவாங்க. நாம வீட்டை கட்டல சார், ஒருத்தங்களோட கனவை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல ஜிம்மு, பார்க்கு, கிளப் ஹவுஸ் அப்படின்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அங்கே மக்கள் பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க, ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி பில்ட் ஆகும். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா எங்கே யார் இருக்கிறாங்கன்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே யாருக்குமே தெரியாமல் போயிடும். இதை கேட்ட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தாமா, எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது ப்ராஃபிட் இல்லைனா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது, ப்ராஃபிட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் இந்த ஸ்ட்ரக்சரல் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அக்கா நம்ம ஹீரோயின் பார்த்து பயங்கரமாக பொம்புறாங்க. ஏன்னா ஹீரோயினோட ஹவுஸ்மேட் எரிஞ்செரிஞ்சு விழுகுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஹீரோனும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க நார்மலாக பேசுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா கேட்குறாங்க, அங்கே எல்லாமே உனக்கு ஓகேவா, உன்னோட ஹவுஸ்மேட் ஒருத்தி உங்களோட பேசுறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தில்ல, கடைசி வரைக்கும் பேசவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ ஹவுஸ்மேட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பைக்கில் கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறத நம்ம ஹீரோன் பார்க்குறாங்க. நேராக இந்த ஹவுஸ்மேட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. 2 சாவியை கொண்டாந்து, ஒரு சாவி உனக்கு, ஒரு சாவி எனக்கு, இனிமேல் என்னை எந்த தொந்தரவும் பண்ணாத, அன்டைமுக்கு வந்தாலும் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோன் தூங்கலான்னு படுக்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே அப்படியே பயங்கரமா ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குதுங்க. என்னடா அது இப்படி அணைஞ்சு எரியுதே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டார்ச்சை ஃபோனில் போட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு வெளியில் வந்தா யாரோ ஒருத்தங்க வீட்டுக்குள்ள அழுவுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் அழுவுறாங்க, எங்கே அழுவுறாங்க அப்படின்னு அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கதவு கிட்ட போறாங்க. அந்த கதவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிரர்ல ஒரு பெண்ணோட உருவம் நமக்கு தெரியுதுங்க. அதை நம்ம ஹீரோயின் கவனிக்கல. அந்த கதவு மேலே கை வைக்கலான்னு போகும்போது பட்டுன்னு கரண்ட் நார்மல் ஆயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அங்கே கட் பண்ணா இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரியாஸ் இருக்கிறார் இல்லையா, அவரோட பைக் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்று பஞ்சர் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஷாலினி பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ரியாஸை மீட் பண்றாங்க. பக்கத்துல வந்து மரம் வெட்டுறத பத்தின போராட்டம் நடந்துட்டு இருக்கு, அதை கவர் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன் சார், நீங்க எங்க போகணும், போலீஸ் ஸ்டேஷனா, வாங்க உங்களை டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லம்மா என்ன வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது லைஃப்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், போலீஸ் வேலையில இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு நைட்டு லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆச்சு இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. எலக்ட்ரீஷியனை வர சொல்றாங்க. அப்போ ஒரு பூனையை பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி அடிக்கடி
அடிக்கடி இந்த காம்பவுண்டுக்குள்ள பூனை செத்து போகுது அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அப்பா லாயரா தானே இருந்தாரு, அவருடைய கேஸ் எல்லாமே அவருடைய ஜூனியர் லாயர் எடுத்துட்டு போயிட்டாராம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாராம். இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோனுடைய ஹவுஸ்மேட் வராங்க. ஹவுஸ்மேட்டோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காயம் இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கபோர்ட்ல அடிச்சுக்கிட்டேன், அதனால ஏற்பட்ட காயம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்க. அன்னைக்கு நைட்டு கேட்டு கிட்ட நின்னுட்டு ஒரு வயசானவர் பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய ரூம் விண்டோவையே பாத்துக்கிட்டு இருக்காரு. செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்பு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பெண்ணோட ஆன்மா வந்து நிக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கு கிளம்பும் போது ஹீரோனோட கீ அங்க இருக்குது. அதே சமயம் அந்த ஹவுஸ்மேட்டோட கீயும் அங்கதான் இருக்குது. எப்போதுமே சீக்கிரமா கிளம்பிடுவா, இன்னைக்கு என்ன சாவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. பார்த்தா உடம்பு சரியில்லாத நிலையில இவ படுத்து கிடக்குறா. உடனடியாக டாக்டர் வர சொல்லி நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து அந்த பொண்ணை பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் உதவி செஞ்சதுனால அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹீரோயின் கூட பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு 3 பேருமே பாத்தீங்கன்னா இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வழக்கம் போல ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒருத்தங்க ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. என்னடான்னு திரும்பி பார்த்தா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட அந்த பெண்ணோட ஆன்மா அங்க நின்றுட்டு இருக்குதுங்க. அதை நம்ம ஹீரோயின் கண்ணால பாக்குறாங்க. அதை பார்த்து ஸ்டன் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்க. உடனே என்னாச்சுமா, எங்க பாத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் இங்க பார்த்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே காணுங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நம்ம ஹீரோனுடைய ஹவுஸ்மேட்டான மரியாவும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. சரி ரூம்குள்ள போய் படுக்கலாம் அப்படின்ட்டு உள்ள போனா லைட்லாம் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இந்த மரியாக்கு பின்னாடி அதே ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பொண்ணு நிக்கிற மாதிரி தெரியுதுங்க. பயந்து போய் அந்த ரூமை விட்டு வெளியில வரலாம்னு நினைக்கும் போது டோர் லாக் ஆயிருது. கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக நம்ம ஹீரோன் ஓடி வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது இல்ல ரூம்குள்ள யாரோ ஒருத்தங்க இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் வரதுக்குள்ள டோர் லாக் ஆயிடுச்சு, அதான் பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மரியா ஏன் இப்படி சிறுன்னு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இந்த மரியாவுடைய அம்மா அப்பாக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதான். இந்த சொசைட்டிக்காக ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்களாம். அந்த குழந்தை தான் இந்த மரியா. இந்த மரியா கிட்ட பாஸ்தா காட்டவே இல்லையா, விருப்பம் மட்டும் தான் காமிச்சிருந்துருக்காங்களாம். அதனால பேரண்ட்ஸ் கூட இருக்க பிடிக்காம தனியா வந்துட்டு தான் சொல்றாங்க. என்னை தேடி பேரண்ட்ஸ் வந்தாலும் நான் சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவங்களோட கதையை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அவங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காரு. அது பிடிக்காத நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட கொஞ்ச நாள் பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ஹீரோனுடைய அப்பா ஹீரோயின் பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஆனா ஹீரோயின் எடுக்கவே மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பா இறந்தே போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் ஷேர் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுடைய அப்பா ஒரு வாய்ஸ் மெசேஜும் அமைச்சிருந்திருப்பாரு. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுரு, நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஒரு அப்பாவா இல்ல. அது மட்டும் இல்லாம நான் சாவறதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்திருக்காரு. இப்போ அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாது, உன்னுடைய அம்மா அப்பா அவங்க கூட சேரணும்னு நினைச்சாங்கன்னா சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அவங்க ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு கெட்ட கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு வந்து தான் எழுப்புறாங்க. எத்தனை மணிக்கு தூங்குனன்னு கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை, கெட்ட கனவா வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இது ஒரு நாள் 2 நாள்ல தொடர்ந்து நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஹீரோனோட ஃப்ரெண்டு ஷாலினி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இந்த பேய் பூதம் இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர் ஒரு வாட்டி வர சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ஜஸ்ட் இது வெறும் கனவு தான், பாக்குறதுக்கு ரொம்ப ரியலா இருந்தது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்மளே அறியாம நிறைய எனர்ஜிஸ் இங்க இருக்குது, அதனால ஒரே ஒரு வாட்டி அவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் இந்த வீட்டை வந்து ஆய்வு செய்யறாரு. அவருக்கும் இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷமான பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய ரூம்மேட்டான மரியாவோட கையை பிடிச்சி இந்த இடத்துல ஏதாவது அமானுஷம் இருக்கான்னு செக் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி அந்த உருவம் நின்றுட்டு இருக்கிறத இந்த விஸ்வானால உணர முடியுது. ஆனால் இந்த வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அந்த உருவத்தை பற்றி சொல்லுங்க அப்படிங்கும்போது உண்மையிலேயே எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இருக்கு, நான் கன்ஃபார்மாக பார்த்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அது காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஸ்வா சொல்றாரு ஆக்சுவலாக இந்த அமானுஷம் பேய் பூதம் இது எல்லாமே கனவுல இருந்து தான் தொடங்கும் அப்படின்ட்டு. இப்போ ஹீரோயின் கேட்குறாங்க அது என்ன என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுது, என்னையே தேர்ந்தெடுத்துருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட போகிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க இந்த பஸ் ஸ்டாப்ல தான் நான் அந்த பெண் அழுகிறத பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷாலினி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை இந்த பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ணவே இல்லை, வேற ஒரு பஸ் ஸ்டாப்ல பிக்கப் பண்ண அப்படின்ட்டு. இல்ல எனக்கு தெரியாதா, நான் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு டிசைனை பார்த்தா அந்த இடம் கண்டிப்பா என்னோட பிரெயின்ல வந்து ஸ்டோர் ஆயிரும், அது இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் இறந்து போன ஆன்மா ஹீரோயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி யாராவது இறந்து போயிருக்காங்களா அப்படின்ற ரெக்கார்ட்ஸை செக் பண்ண சொல்ல ஷாலினி பாத்தீங்கன்னா மீடியா மற்றும்
போலீஸ் உதவியோட சில பல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடம் பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்தில் மண் ரோடாக தான் இருந்திருக்குது. இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அது அவ்வளோ ஆக்சிடென்ட் ஜோனும் கிடையாது. கிட்டத்தட்ட 1986 இருந்து இப்போ வரைக்கும் வெறும் 40 ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் தான் நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல 32 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 12 பேர் இறந்து போயிருக்காங்க. போலீஸ் ரெக்கார்ட்ஸ் 86 இருந்து தாங்க இருக்குது. அதுக்கு முன்னாடி பெருசா எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்ல. இருக்கிற ரெக்கார்ட்ஸும் ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு ரோடுல ஒரு அண்ணனும் தம்பியும் ஒரே லாரியில அடிபட்டு இறந்து போன மாதிரியான ஒரு ரெக்கார்ட் இருக்குதுங்க. 1986க்கு அப்புறம் ஒரு 12 பேர் இறந்து போயிருக்காங்க. 86க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆக மொத்தம் அந்த இடத்துல ஒரு 19 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரெக்கார்ட் நம்ம ஹீரோனுக்கு கிடைக்குதுங்க. சரி, அதுல எத்தனை லேடி அப்படின்னு கேட்கும்போது லேடிஸ் சம்பந்தமா எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்ல. ரியாஸ் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு, அதனால அவர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்றாங்க. அவர்கிட்ட உதவி கேட்கறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்கள சுத்தி நடக்கக்கூடிய எல்லா அமானுஷமான ஆக்டிவிட்டியை பத்தியும் இன்ஸ்பெக்டர் ரியாஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எனக்கு இந்த பேய் பூதத்து மேலாம் நம்பிக்கை கிடையாது, ஆனா இப்போ நான் அந்த விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது ஏன் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் இது இன்வெஸ்டிகேஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ரியாஸ் அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாருங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறந்து போன 19 பேர்ல ஒரு லேடி கூட இல்ல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இந்த தகவலை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக்கா வராங்க. ஹீரோயினுடைய கண்களுக்கு தெரியறது ஒரு லேடி, ஆனா அங்க லேடி இறந்து போன மாதிரியே ரெக்கார்ட்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விஸ்வாக்கு ஃபோன் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. விஸ்வா சொல்றாங்க, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத நீங்க யோசிங்க, அப்போ உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கும்போது ஹீரோ நல்லா யோசிக்கிறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கக்கூடிய கோயிலை இடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து நிறைய பேர் இறந்து போக ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஹீரோனை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டியும் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஸோ அந்த கோயில் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த சைட்டை ஓன் பண்ணது யாரு, அந்த சைட்ல என்ன இருந்தது அப்படின்றத நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு அபண்டனான வீடு ஒன்று இருந்தது, பழைய வீடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதோட போட்டோ ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, பழைய வீடெல்லாம் யார் மேடம் போட்டோ எடுப்பா, போட்டோஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விஸ்வாவை கூப்பிட்டு வச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டை பண்ண முடியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட மேனேஜர் வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டாரு, அவருக்கு தான் இதை பத்தி எல்லாமே தெரியும், அவர் வர வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க வேணா என்னோட ப்ரொஃபஸரை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த விஸ்வா சொல்றாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட அப்பா கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா இருக்கிறவரு, எப்போதுமே சாமி கும்பிட்டுட்டே இருப்பாரு, அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிருன்னு விஸ்வா நம்ம ஹீரோயினோட கை மேல கை வைக்கிறாருங்க. பார்த்தா விஸ்வா வந்து நம்ம ஹீரோனுடைய அப்பா மாதிரியும் ஹீரோனுடைய அப்பாக்கு பின்னாடி ஒரு லேடி நிக்கிற மாதிரியும் ஹீரோனோட கண்களுக்கு தெரியுதுங்க. அதை பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, இந்த இடத்துல என்னோட அப்பாவையும் அப்பாக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்த லேடியும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா சொல்றாரு. இது ஒரு சைனா கூட எடுத்துக்கலாம், ஒருவேளை அந்த லேடிக்கும் உங்க அப்பாக்கும் ஏதாவது அப்படின்னு இழுக்கிறாரு, இல்ல என்னோட அப்பா அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டில் ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்கள சுத்தியும் அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குதுங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுனால வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ எப்போ வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்க, நான் இங்கே ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்கேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன டாக்குமெண்ட்ஸ் தேடிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட அம்மா கேட்க, இல்ல அப்பா இறந்து போகும்போது அவர் கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் இருந்தது, அதில் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருந்தது, அது எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபைனலி நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அண்ணன் தம்பி 2 பேர் லாரியில் விழுந்து இறந்து போனாங்களே, ஸோ அவங்க 2 பேர்த்தோடைய ஃபோட்டோவை போட்டு கேஸ் ஃபைல் ப்ளஸ் அங்கே இருந்த பழைய வீட்டோட ஃபோட்டோவும் அதில் இருக்குதுங்க. அதையும் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க. உடனடியாக ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. 1992 2 பேர் லாரி ஆக்சிடென்ட்டில் இறந்து போனாங்க அப்படின்ற டீட்டெயில் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அவங்களோட கேஸ் ஃபைல் அப்பா கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அது எப்படி உங்கள் அப்பா கைக்கு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் அங்கே இருந்த பழைய வீட்டோடைய ஃபோட்டோ மட்டும் இருக்குது, அதை வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அந்த ஃபோட்டோவில் ராயல் ஸ்டுடியோஸ் அப்படின்ற மாதிரி நேம் மென்ஷன் இருக்குது, அந்த ஸ்டுடியோஸ் இன்னும் இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போது அந்த ஒரு ஃபோட்டோகிராஃபிக் கம்பெனி இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்குது, அப்பா நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் இப்போ பையன் நடத்திக்கிட்டு இருக்கிறாப்ல. அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது தாங்க விஷயம் தெரிய வருது, அண்ணன் தம்பி 2 பேர் அன்னைக்கு இறந்து போலங்க, அண்ணன் தம்பி 3 பேர் இறந்து போயிருக்காங்கன்ட்டு. என்னடா அது அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் ரியாஸ் பயங்கர ஷாக்கா வராரு. அப்பதான் விஷயம் தெரிய வருது, அண்ணன் தம்பி 2 பேர் வந்து லாரியில அடிபட்டு இறந்து போனாங்க, அதை பார்த்து அதிர்ச்சிலேயே அண்ணனும் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த அண்ணன் தம்பி 3 பேர்த்தோடைய போட்டோமே அவங்க பத்திரமா வச்சிருந்துருக்காங்க. ஸோ அந்த போட்டோவை வாங்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றாங்க. 2 பேர் இல்லை, அங்கே 3 பேர் இறந்து போயிருக்காங்கன்ட்டு. இப்போ நம்ம
நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் வந்துட்டாருன்ட்டு மேனேஜர் கிட்ட போயிட்டு இந்த கோயில் எங்க கட்டலாம் எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லம்மா நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கிற, எதுனாலும் டைரக்டா கேளு அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் பட்டுன்னு கேட்டுறாங்க இந்த லேண்ட் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஓனர் பேர்ல தான் இருக்குது, ஓனர் யூஎஸ்ல இருக்கிறாரு, அவங்க பயங்கரமான செட்டில்டு, அதனாலதான் இங்க நடக்கிற வேலை விஷயத்துல அவங்க பெருசா தலையிடுறது கிடையாது, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த சைட்ல இருந்த அம்மன் கோயிலை இடிச்சுமே அந்த அம்மன் கோயில் வந்து ஓனரோடைய குலதெய்வமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அந்த ஓனரோடைய அப்பா இந்த இடத்த விலைக்கு வாங்கும் போது இந்த கோயில் அங்க இருந்தது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வாங்கினாங்களா, யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்னு கேட்கும்போது யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு லேடி கிட்ட இருந்து தான் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. எண்ட் ஆஃப் த டே அந்த லேடி யார் அப்படின்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் ரியாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்போ அந்த இடம் வந்து அந்த லேடி கிட்ட இருந்து அண்ணன் தம்பிங்க 3 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அந்த டைம்ல தான் வந்துட்டு அந்த அண்ணன் தம்பிங்க 3 பேரும் இறந்து போயிருந்திருக்காங்க. ஸோ இதை அந்த டைம்ல இருந்த போலீஸ்காரங்க வந்து கேஸா எடுத்து ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அதில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் கிடையாது. ஆனால் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸரை நம்ம எங்கே இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சி விசாரணை பண்ணோம்னா அந்த லேடி யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய இடத்த இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்மலாம் மீடியா ஆளுங்க பழைய கேஸை பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மீட் பண்ணுறாங்க. அவர் இப்போ வயசான காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாருங்க. அவர்கிட்ட விசாரணை பண்ணும்போது அண்ணன் தம்பிங்க 3 பேர் வந்து ரியல் எஸ்டேட்டு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அவங்க தான் இந்த இடத்த ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. லாரி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அந்த லாரி டிரைவர் யார் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பங்களா போட்டோ காமிச்சு இந்த வீடு அங்க இருந்த வீடு தானா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அந்த வீடு அந்த அண்ணன் தம்பிங்க தான் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு லேடி கையில தான் அந்த வீடு இருந்தது. அவங்க கிட்ட இருந்து தான் இந்த அண்ணன் தம்பிங்க 3 பேர் வாங்கினாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த லேடியை பத்தின கதையை இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. அந்த லேடி பாத்தீங்கன்னா விடோ, அவங்களுக்கு டீனேஜ் பொண்ணு ஒன்று இருந்திருக்கா. அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு அவங்களோட பரம்பரை சொத்தையும் அங்க இருக்கக்கூடிய அம்மன் கோயிலையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ராம் அப்படின்ற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் அண்ணன் தம்பிங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா அந்த இடத்த ஓன் பண்றதுக்காக இந்த லேடி கிட்ட கேட்டு இருந்திருக்காங்க. இந்த லேடியும் இந்த இடத்த முழுசா வித்துட்டு இந்த ராம் கூட போய் செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த அண்ணன் தம்பி 3 பேருக்கு பேர்ல எழுதி வச்சுட்டு மொத்த பணத்தையும் இந்த ராம் கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. நான் போயிட்டு 4 நாள்ல வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு அந்த ராம் ஓடி போயிட்டானா. அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த டைம்ல இவர் தான் பாத்தீங்கன்னா அந்த வழக்கை எடுத்திருந்திருக்காரு. ஸோ காசை வாங்கிட்டு ஓடி போனவனை பத்தின எந்த ஒரு தகவலுமே அப்ப தெரியலங்க. அதே சமயம் சொத்தும் போச்சு பணமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரக்தியில அந்த லேடியும் அந்த லேடியோட பொண்ணும் இறந்து போயிட்டாங்க. அதுவும் தற்கொலை பண்ணி அப்படின்ற விஷயத்த இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. சரி அந்த லேடிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு உறவினர்கள் யாருமே வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க யாருமே வரல, அதனால தான் இதை ஒரு நார்மல் சூசைட் மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாருங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ரியாஸ் நம்ம ஹீரோயின் கிட்ட அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க ராம் சீட் பண்ணதுனால தானே அந்த லேடி இறந்து போனாங்க. ஸோ இப்போ அந்த ராம் எங்க இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ராம கண்டுபிடிக்கணுமா, அவரை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும்போது அவரை கண்டுபிடிச்சாதான் அந்த லேடிக்கும் அப்பாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இதற்காக என்ன சுத்தி இந்த அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த ராம கண்டுபிடிக்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அந்த லேடிக்கு இன்னொன்று நடந்திருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு வந்தாங்களே அந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த போலீஸ் ஆஃபீஸரோட வீட்டில் அவரை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குதுங்க. அவருடைய கண்களுக்கு மர்மமான உருவமெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உருவம் அந்த வயசான போலீஸ் ஆஃபீஸரை அட்டாக் பண்ணி கொடூரமாக கொள்ளுதுங்க. இந்த வயசான போலீஸ் ஆஃபீஸரும் அந்த இறந்து போன லேடிக்கு ஏதோ ஒரு அநீதி இழைச்சிருக்கிறாரு அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது. இந்த விஸ்வா வந்து சொல்றாரு நீங்க அவரை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு ஷாலினியும் பார்த்தீங்கன்னா அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அவர் ஆல்ரெடி முடியாம தான் இருந்தாரு, நல்ல வேளை ஒரு நாள் முன்னாடியே போய் நாங்கள் விசாரிச்சுட்டு வந்துட்டோம், இல்லாட்டி பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட எங்களுக்கு கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் ரியாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியில இருந்த அந்த லேடி மற்றும் லேடியோட பொண்ணு தற்கொலை வழக்கு பத்தின டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்றாரு. டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குது. அதை கொண்டாந்து நம்ம ஹீரோயின் கிட்ட காட்ட எல்லாமே சிங்கிள் ஷீட்டா இருக்குது. என்னங்க இவ்வளவுதான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சூசைட் வழக்கு எல்லாமே யூஸ்வலா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க, அதனால தான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சிங்கிள் ஷீட்ல இருக்கு அப்படின்னு சொல்ல இதுல டெத் ரிப்போர்ட் இருக்கு ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இல்லையே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த அம்மா மற்றும் அந்த அம்மாவோட பொண்ணுக்கு டெத் ரிப்போர்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டர் செல்வா அப்படின்றவர் தான். டாக்டர் செல்வாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் ரியாஸ் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த டாக்டருக்கு இன்ஸ்பெக்டர் ரியாஸை தெரியும். ஸோ அன்அஃபீஷியலா இவங்களுக்கு உதவி செய்யறது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா மேலும் பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால நீங்களே போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு மற்றும் விஸ்வா இவங்க 3 பேருமே உள்ள போய் அந்த டாக்டர் கிட்ட பேசுறாங்க. அந்த டாக்டர் பயங்கர குடிகாரரா இருக்கிறாரு. இப்ப பெருசா MBBS எல்லாம் பிராக்டிஸ் பண்றது கிடையாதுங்க. அவர்கிட்ட இவங்க கேள்விகளை கேட்கறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அம்மா பொண்ணு அவங்க சூசைட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை நீங்க கொடுத்துருக்கீங்க,
நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமே அது சூசைட் அப்படின்னு சொல்லி கேஸை நீங்க க்ளோஸ் பண்ண முடியும், ஒருவேளை அது மர்டரா கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, சூசைட், ஆக்சிடென்ட், மர்டர் எல்லாமே சாவு தானே, அதனால தான் நான் சைனை போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி பொறுப்பே இல்லாம பதில் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் என் பையன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி குடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காருங்க. இவர்கிட்ட இருந்து பெருசா இன்ஃபர்மேஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா டாக்டர் செல்வாவை பாக்குறதுக்காக அந்த அமானுஷமான உருவம் வந்திருக்குதுங்க. அந்த அமானுஷமான உருவத்தை பார்த்த உடனே இந்த செல்வா பயப்படவே இல்லை. எடுத்துக்கமா அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு அந்த அமானுஷமான உருவம் டாக்டர் செல்வாவை போட்டு தள்ளிடுதுங்க. இப்போ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க. அந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா விட்னஸ் சிக்னேச்சர்ல ஒரு சிக்னேச்சர் வந்து அந்த லேடியோட காதலன்னு சொல்லக்கூடிய ராமோடைய சிக்னேச்சர் இருக்குது. ரெண்டாவது சிக்னேச்சர் நம்ம ஹீரோனுடைய அப்பாவோட சிக்னேச்சரா இருக்குதுங்க. இன்ஸ்பெக்டர் ரியா சொல்றாரு, ஆக்சுவலா உங்க அப்பா சைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லாயர் சைன் பண்றாங்கன்னா வீக் பாயிண்ட் இருந்தா மட்டும் தான் சைன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாருங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் ரியாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ராம பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது 1992 வந்துட்டு நிறைய பணத்தோட ஒரு நபரை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் மணியை ஒயிட் மணியா மாற்றக்கூடிய வேலையத்தை அவன் பார்க்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு ராம வந்து கொஞ்ச நாள் சிறையில் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ரிலீஸ் பண்ணும்போது இந்த ராம் ரவி அப்படின்ற ஒரு நபர் கூட வெளியில வந்தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ அந்த ரவி எங்க இருக்கிறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சோம்னா ராம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரியாஸ்க்கு தோணுதுங்க. இப்போ கொடைக்கானலுக்கு இவங்க போறாங்க. ஸோ கொடைக்கானல்ல போயிட்டு இந்த ரவியை பத்தி விசாரிக்கும் போதாங்க விஷயம் தெரிய வருது. இந்த ரவி பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்காரு. இந்த ஏரியாலேயே ஜார்ஜ் அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா புத்திமதி சொல்லி அந்த ரவிக்கு டீ ஸ்டால் எல்லாம் வச்சு கொடுத்துருந்துருக்காருங்க. ஆனா என்ன நடந்ததுன்னு தெரியல. கொஞ்ச நாள்லயே இந்த ரவி வந்து சூசைட் பாயிண்ட்ல இருந்து குதிச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இந்த விஸ்வா கேள்வி கேட்கிறாரு, இந்த ரவின்றவர் ஜெயிலுக்கு போயிட்டு வரது வழக்கமா இருந்தது இல்லையா? அவர் ஒரு முறை வரும்போது ராம் அப்படின்ற ஒரு நபரை கூட்டிட்டு வந்ததா நாங்க கேள்விப்பட்டோம். ஸோ அந்த ராம் அப்படின்றவரை பத்தின ஏதாவது டீட்டெயில் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ரவியோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்குது, அவங்க வீட்டில் போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா இவங்க இந்த ரவியோட வீட்டில் போய் விசாரணை பண்றாங்க. அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு தகவலும் தெரியல. ஆனா ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா நிறைய உதவி செய்வாரு, நீங்க அவரை போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஜார்ஜ் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறதுக்காக போறாங்க. ஆனா ஹீரோயின் பாக்குறதுக்குள்ள அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா நாளைக்கு அவர் டெல்லி போகக்கூடிய பிளான் இருக்குது. ஸோ இன்னைக்கு விட்டா அவரை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜை மீட் பண்றதுக்காக போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் ரியாஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு ஷாலினியை உட்கார வச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி உங்களை பஸ் ஸ்டாப்ல நான் பார்த்து விசாரிச்சுட்டு போனேன்ல, அப்பதான் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஆக்சிடென்ட்டும் நடந்தது. ஆக்சிடென்ட்டை நான் டீடைல்டா விசாரிச்சேன். பெருசா எந்த ஒரு தடயமே இல்லாம ரொம்ப கிளீனா இருந்தது. அதுவே எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ரியா சொல்றாருங்க. அதுக்கப்புறம் டாக்டர் செல்வா மற்றும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் 2 பேர்த்த நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போனோம் இல்லையா? அதுக்கப்புறம் 2 பேருமே இறந்து போயிருக்காங்க. அது ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல அவங்களுடைய பாடி டெம்பரேச்சர் 0 பாயிண்ட்டுக்கு போயிருந்திருக்குது. இது எல்லாத்துக்குமே காமனான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயின் போயிட்டு வர இடங்கள்ல தான் இது எல்லாமே நடக்குது. அப்போ இந்த கொலைகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ரியா சந்தேகப்படுறாருங்க. உடனே விஸ்வா சொல்றாரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, நான் என்னோட ப்ரொஃபஸரை மீட் பண்ணினேன். என்னோட ப்ரொஃபஸர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு சில ஆன்மாக்கள்லாம் வந்து ஒரு இடத்துல நகர முடியாம ஸ்ட்ரக் ஆயிரும். அப்படி ஸ்ட்ரக் ஆயிருக்கும் போது யாரோ ஒருத்தங்களை அது தேர்ந்தெடுக்கும், அவங்கள வச்சு அது பழி வாங்கும். ஸோ அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் தான் இந்த மித்ரா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க சொல்றதை பார்த்தா ஆவி பேய் பூதம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ரியாஸ் கேட்கிறாரு. இப்போ மித்ரா எங்க அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம மித்ரா பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் அப்படின்ற நபர் கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் மூலமா பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியில வருதுங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, 1992ல வந்து அது அவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியா இருந்திருக்குதுங்க. அங்க ஒரு வீடும் பக்கத்துல ஒரு அம்மன் கோயிலும் இருந்திருக்குது. ஸோ அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் பொண்ணும் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு பெருசா சொந்த பந்தன் யாருமே கிடையாது. அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா பாத்தீங்கன்னா அவங்களுடைய டீனேஜ் பொண்ணை பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த கோயிலையும் சொத்துக்களையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு செவுத்துல படம் வரையறதுக்காக வந்தவர் தான் இந்த ராம். இந்த ராமுக்கு இந்த லேடியோட சொத்து மேல ஆசை வந்திருக்குதுங்க. இந்த லேடியை மட்டும் எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டா மொத்த சொத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த சின்ன பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அப்படியே அவங்க வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நுழையலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி இருந்திருக்கிறாருங்க. அந்த கோயிலுக்கு போறது வரது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த லேடியே வந்து பேசி இருந்திருக்காங்க. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்குது. இங்க வந்து யாராவது திருடிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சா இங்க இருக்கக்கூடிய அம்மன் வந்து தண்டிச்சிருவாங்க. ஒரு முறை இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒருத்தன் திருடுறதுக்காக வந்திருக்கான். அவன் திருடிட்டு இந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடம் விரிவடைஞ்சிட்டே இருந்திருக்குது. ராத்திரி ஃபுல்லா ஓட முடியாம இங்கேயே விழுந்துட்டான். அடுத்த நாள் காலையில அப்பா வந்து அம்மனோடைய குங்குமத்தை வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் சுயநலவுக்கே வந்திருக்கிறான். ஆளை விட்டா போதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். அம்மனோட எல்லைக்குள்ள யாராலையும் வர முடியாது, அப்படி வந்துட்டா இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியாது அப்படின்ற மாதிரிலாம்
சொல்லி இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழகவும் ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த டைம்ல இந்த அண்ணன் தம்பிங்க 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிரைம் ஸ்பாட்ல இருக்குது, ஸோ இதுக்கு என்ன விலை வேணாலும் கொடுக்குறோம், இந்த ப்ராப்பர்ட்டியை எங்க பேர்ல எழுதி வச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்டு தொல்லை பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த லேடி பாத்தீங்கன்னா வம்சாவளியா நாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க, இந்த இடம் நான் தரமாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இவங்க வந்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. லேடி சொல்லிட்டாங்க, சப்போஸ் ப்ராப்பர்ட்டி கை மாறிச்சு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அம்மன் கோயிலை மெயின்டைன் பண்றது யாரு, அம்மன் கோயில்ல நான் ப்ரேயர் பண்ணாம இருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுதான் பிரச்சனையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கோயிலை நீங்க எப்போதும் போல வந்து சாமி கும்பிட்டுட்டு போங்க, அந்த கோயில் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. என்ன ஓவரா கேட்டுட்டே இருக்க, எப்படி எங்க வழிக்கு வர வைக்கிறதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ராம் பாத்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட வந்து பேசுறாருங்க, உனக்கு ஒரு ஆண் துணை இல்லைல்ல, அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து மிரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இனி அவ உன்னோட பொண்ணு மட்டும் கிடையாது, நம்ம பொண்ணு, நம்ம எப்போதுமே ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இந்த ராம அந்த லேடி பிலீவ் பண்ணி இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மறுபடியும் அந்த அண்ணன் தம்பிங்க 3 பேர் வந்து, ஓ கதை இப்படி போயிட்டு இருக்கா, ஒரு டீனேஜ் பொண்ணை வீட்டில் வச்சுட்டு ஒரு பொம்பளை செய்யற வேலையாது அப்படி இப்படின்னு பயங்கரமா அந்த லேடி அசிங்கப்படுத்தி இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த லேடி சொல்லி இருந்திருக்காங்க, நாங்க 2 பேரும் விரும்புறோம், கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ராம் அப்படியே மாத்தி பேசுறாருங்க, இல்லங்க அந்த பொண்ணு இல்லாத நேரமா பார்த்து இந்த லேடி என்ன வீட்டுக்கு வர சொல்லுவாங்க, காசு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அட பாவி கூடயே இருந்து இப்படி ஏமாத்திட்டியாடா அப்படின்ற மாதிரி இந்த லேடி பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ராம் பாத்தீங்கன்னா அந்த லேடிய இரும்பு ராடாலேயே அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன்டா அடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க, உங்க மேலேயே கைய வச்சா அதனால தான் நான் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னும் சைன் வாங்கவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பத்திரத்தை வாங்கி அந்த பத்திரத்துல அந்த லேடியை கை நாட்டு வச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடியோட அந்த டீனேஜ் பொண்ணு இருந்தா இல்லையா, அவளையும் பாத்தீங்கன்னா அடிச்சு இவங்க 2 பேர்த்தையுமே சாவடிச்சிட்டாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸரா இருந்த அந்த போலீஸ் ஆஃபீஸரை வர சொல்லி இவங்க 2 பேரும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாருங்க. பட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது வந்து சூசைட் இல்ல தற்கொலை அப்படின்னு தெரிய வந்துடும் இல்லையா, ஸோ அது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செல்வாக்கு பணத்தை கொடுத்து இது அனாதை பணம் அப்படின்ற மாதிரி போட்டு போஸ்ட்மார்ட்டம் இல்லாமையே சூசைடுன்னு கேஸை க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. டாக்டர் செல்வாவும் பணத்தை வாங்கிட்டு அதை பண்ணி இருந்திருக்காருங்க. இந்த சம்பவத்துல நம்ம ஹீரோனுடைய அப்பா இன்வால்வ்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த டாக்குமெண்ட்ஸை லீகலைஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோனுடைய அப்பா கிட்ட இந்த அண்ணன் தம்பிங்க 3 பேரும் உதவி கேட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுடைய அப்பா சொல்லி இருந்திருக்காரு, ஆக்சுவலா அந்த லேடியோட பொண்ணும் இந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டு இருந்திருக்கணும், அப்படி போடல அப்படின்னா நாளை பின்ன அந்த பொண்ணு வந்து இது எனக்கு சொந்தமான சொத்து அப்படின்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியெல்லாம் அந்த பொண்ணு வந்து கேட்டு வரமாட்டாங்க, வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விட்னஸ் சிக்னேச்சரை போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ராம் அங்கதான் நின்றுட்டு இருப்பான், விட்னஸ் சிக்னேச்சர் அவன் போடுவான், 2ஆவது ஒரு ஆள் போடணும் அப்படின்னு சொல்ல, வக்கீலே நீங்களே போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனுடைய அப்பா விட்னஸ் சிக்னேச்சர் போட்டு இருந்திருப்பாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோனுடைய அப்பா அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாரு. இவங்க அந்த வீட்டையெல்லாம் பூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது அண்ணன் தம்பிங்க 3 பேர்த்துல 2 பேர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லாரியில போய் விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போறாங்க. சோ அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த அண்ணனும் இறந்து போறாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஆன்மா இவங்களை பழிவாங்கிறதுக்காக பண்ண செயல் தான். இது எல்லாத்தையுமே ராமு அங்க நின்று கண்கூடா பார்ப்பான். ஷாக் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லேடியோட ஆத்மானால அந்த கேட்டை தாண்டி வெளியில வர முடியல. காரணம் என்னன்னா, அந்த லேடி சொல்லி இருந்திருப்பாங்க இல்லையா, இந்த அம்மனோட எல்லைக்குள்ள எந்த சக்தினாலையும் வர முடியாது, அப்படி வந்துட்டா வெளியில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஆன்மா பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே ஸ்டக் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா இவங்களை யாரையுமே பழி வாங்காம அப்படியே இருந்திருக்குது. எப்ப நம்ம ஹீரோயின் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கக்கூடிய கோயிலை இடிச்சாங்களோ அப்பதான் இந்த ஆன்மா ரிலீஸ் ஆகி அந்த இடத்த விட்டு வெளியில வந்திருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல விட்னஸ் சைன் போட்ட நம்ம ஹீரோனுடைய அப்பாவையும் போட்டு தள்ளிருச்சு, டாக்டர் செல்வாவை போட்டு தள்ளிருச்சு, அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ் ஆஃபீஸரையும் போட்டு தள்ளிருச்சுங்க. இந்த ஜார்ஜ் கிட்ட ராம் அப்படின்றவர் எங்க இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கேட்க, ராமா அவரை தேடிட்டு இருக்கிறியா, ஆமா எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாம 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா அந்த லாயரோடைய பொண்ணே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அதனால தான் கேட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே பழைய கேஸ் ஃபைல்ல இந்த ராமோடைய போட்டோ இருக்கும் இல்லையா, ஸோ அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறாங்க. அந்த போட்டோவை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரண்ட்ல பார்த்தா ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தார் இல்லையா ஜார்ஜ், அவர் தாங்க அந்த ராமு, நீதான் ராமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய கழுத்தை பிடிச்சிடுறாரு. ஆக்சுவலா நீ எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல் தண்டனை உனக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அன்னைக்கு உன்னோட அப்பா தனியா அந்த இடத்துக்கு வரல, உன்னையும் தூக்கிட்டு தான் வந்தாரு, நீ சின்ன பொண்ணா இருந்த. அப்ப அண்ணன் தம்பிங்க 3 பேரும் முதல் பேமெண்ட்டை உங்க பொண்ணு கையாலேயே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உன் கையால தான் அந்த பணத்தை வச்சு கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோனுக்கு புரிய வருது, அதனாலதான் அந்த ஆன்மா நம்ம ஹீரோனையும் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ராம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டெம்பிள் இருக்கிற வரைக்கும்
அந்த பேயினால் அந்த இடத்த விட்டு வெளியில் வர முடியாது, அதனால் நான் சேஃபு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறாங்க அந்த டெம்பிளை இடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. பார்த்தா அந்த இடத்துல அந்த பேய் நின்றுட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போன இந்த ராம் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே நம்ம ஹீரோயின் துரத்திட்டே வராங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு வந்த நம்ம இன்ஸ்பெக்டர் ரியாஸ், விஸ்வா எல்லாருமே தடுத்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் ரியாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ராமை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே ஓடி வந்துகிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ராம் பார்த்தீங்கன்னா ஐஸ்னால உறைஞ்சு அப்படியே கீழே விழுந்து சாவறத அவர் கண் கூட பார்த்து பயங்கர ஷாக் ஆகிறாரு. இந்த பேய் யாரெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சதோ எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுத்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோன் அறியாத வயசுல இருந்ததுனால நம்ம ஹீரோனை பயன்படுத்தியே எல்லோருத்தையுமே ரிவெஞ்ச் எடுத்துருந்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் அந்த பழைய கோயிலை உடனடியாக கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழகான கோயிலை கட்டி அதே அம்மன் சிலையை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த இடத்துல நிறுவுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ்.